Hi, thank you. So, இந்த தடவை we are coming with a special plan with Axis Max Life. பிளானோட நேம் ஸ்மார்ட் வைப் இன்ஸ்டா வெல்த் பிளான்ங்க. இந்த பிளான் வந்து மற்ற லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் கொடுக்குற ஸ்பெஷலான ஸ்கீம். இந்த பிளான் எப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஃபார் திஸ் பிளான் இஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்ரி இயர் ஓகே ஒரு வருஷமும் 1,88,725 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இந்த பிளானை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த பாலிசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் சேம் டேட் இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். 1,88,725 ரூபா. இது எத்தனை வருஷத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுனாங்க? 40 இயர்ஸ்க்கு கிரெடிட் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் 35, இன்றைக்கி இந்த ஸ்கீமை நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களோட 36வது வருஷத்தில் 36வது வயசில் 1,88,720. இது எத்தனை வருஷத்துக்கு கிரெடிட் ஆகுதுன்னா 40 வருடங்களுக்கு கிரெடிட் ஆகுதுங்க. வருஷம் இந்த பைசா 40 இயர்ஸ்க்கு கிரெடிட் ஆகுது. அதாவது 36 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் எவ்ரி இயர் இந்த பைசா கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மூலிமா 1,88,725 ரூபா இன்ட்டு 40 வருஷம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 75,49,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சிங்க. இது இந்த ஸ்கீமோட ஃபஸ்ட்டு ஸ்டார் பெனிஃபிட். எப்படி உங்களுக்கு ஒரு வீடு கட்டினா வாடகை வருமோ அந்த மாதிரி எவ்ரி இயர் 1,88,725 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். முக்கியமாக இது கேரண்டி ஃபார் 40 இயர்ஸ். அடுத்த 40 வருஷமும் இது கேரண்டிங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். ரெண்டாவது பெனிஃபிட்டு, இந்த பாலிசியோட முடிவில், அதாவது 40 வருடங்கள் கழித்து கரெக்டாக 35 வயசில் ஒரு கஸ்டமர் எடுக்கிறாருன்னா கஸ்டமரோட 75வது வயசில் 60 லட்சம் ரூபாய் ஒன் டைம் மெச்சூரிட்டி அமௌண்ட் தராங்க. அதுக்கு பேர் முதிர்வு தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகே, முதிர்வு தொகை எவ்வளோ தராங்க? 60 லட்ச ரூபா தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து 1,88,725 ரூபா 40 வருஷத்துக்கு தராங்க. முடிவில் 60 லட்ச ரூபா முதிர்வு தொகையாக எண்டில் மெச்சூரிட்டி தராங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1,35,49,000 ரூபா கிடைக்குது. சரியா? ரைட்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் அதுக்கு நான் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், அடுத்து உங்கள் கேள்வி அதுதான். சரியா? நீங்கள் 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் வெறும் 5 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டினா போதுங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ கட்டுறீங்க? 5 லட்ச ரூபா 12 வருஷம். ஸோ இன்றைக்கி 35 வயசில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட 46, 47 வரைக்கும் இந்த 5 லட்சத்தை கட்டுவீங்க. ஸோ டோட்டல் முதலீடு எவ்வளோங்க? 5 lakh இன்ட்டு 12 இயர்ஸ் 60 லட்சம் ரூபா. ஓகே, உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ தராங்க? 1,35,49,000 ரூபா. ஃபஸ்ட்டு நான் இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சரை சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் டாக்குமெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் 60 லட்சம் கொடுக்குறீங்க, 1,35,49,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது பாண்டில் வரும். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் பெனிஃபிட்டே இதுதான். ஸோ 1,35,49,000 உங்களுக்கு கேரண்டி அண்ட் டேக்ஸ் ஃப்ரீயாக பாண்டில் மென்ஷன் பண்ணி தருவாங்க. சரியா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பாலிசி எடுத்த முதல் நாள்லேருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, ப்ரீமியம் கட்டிக்கிட்டே இருக்காங்க கஸ்டமரு. அவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகுது நடுவில், ஃபஸ்ட்டு 15 வருடங்களில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. 35 ஆரம்பிக்கிறாருன்னா 50 வயசுக்குள்ளே அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கஸ்டமர் தவறிட்டாருன்னா ஓகே, இம்மீடியட்டாக அவங்க குடும்பத்துக்கு 55 லட்சம் கொடுத்துட்றாங்க. ப்ரீமியமோட 11 மடங்கு, 5 லட்சம் ப்ரீமியம் 11 டைம்ஸ் 55 லட்சம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்றாங்க. ஓகே, நார்மல் இன்சூரன்ஸில் பாலிசி க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இந்த ஸ்கீம் எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, என்னோட மனைவி, என்னோட பசங்க, என்னோட அப்பா அம்மாவுக்கு நிரந்தர வருமானம் தரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கிற ஸ்கீம் இது 40 வருஷத்துக்கு. அப்போ அவர் ப்ரீமியம் கட்டினவர் தவறிட்டார்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு வருமானம் போகாது இல்லைங்க குடும்பத்துக்கு. ஆனால் இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா 55 லட்சம் கொடுத்தது இல்லாமல் இந்த ஆண்டு வருமானத்தையும் 40 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. கம்பெனி என்ன பண்ணுது? ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா ப்ரீமியம் கம்பெனியே கட்டுது. இந்த 1,88,725 ரூபா வருஷம் 40 வருஷத்துக்கு தருது. ஓகே, அவர் உயிரோடு இருந்தால் எப்படி முதிர்வு தொகை கிடைக்குமோ, ஆண்டு வருமானம் கிடைக்குமோ, அதே போல் அவர் தவறிட்டாலும் இந்த 40 வருஷத்துக்கு இந்த வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மூலிமா ஒரு 75,49,000 ரூபாய் 40 வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் தராங்க. அது மட்டும் இல்லை, அவர் உயிரோடு இருந்தால் என்ன முதிர்வு தொகை கிடைக்குமோ இந்த 60 லட்சம் ரூபாய், அந்த 60 லட்ச ரூபா மெச்சூரிட்டியும் தராங்க. ஸோ டோட்டலாக 55 லட்சம் இறந்த உடனே கொடுத்தாச்சு.
ஆண்டு வருமானம் 40 வருஷத்துக்கும் கொடுத்தாச்சு. முடிவுல முதிர்வு தொகை 60 லட்சத்தையும் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ டோட்டல் மூணுத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா 1,90,00,000 பெனிஃபிட் இருக்கு. 1,90,00,000 டெத் பெனிஃபிட்டா இருக்கு. ஓகே. இது ஃபஸ்ட்டு 15 வருடங்களுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ். 15 வருடங்களுக்கு அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குற இன்சூரன்ஸ் கவரேஜ். 15 வருடங்களுக்கு மேலே அந்த கஸ்டமர் தவறிட்டாருன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆண்டு வருமானம் மட்டும் 40 வருஷத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு போயிட்டே இருக்கும். முடிவில் முதிர்வு தொகை கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் இதில் முக்கியமாக இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னென்னா இதில் வர லாபம் முழுக்க முழுக்க டேக்ஸ் ஃப்ரீ. நான் 60 லட்சம் கட்டியிருக்கேன், 1,35,40,900 ரிட்டர்ன் வருது. நீங்கள் லேண்ட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஷேர்ஸ்லேயோ ஈவன் வீடு கட்டி வாடகை விட்டாலோ இந்த லாபம் வருது அப்படின்னா இந்த லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணும். ஆனால் இந்த ஸ்கீம் மூலயமா எடுக்கிற லாபம் முழுக்க முழுக்க டேக்ஸ் ஃப்ரீங்க. இது செக்ஷன் 11 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ட் படி இதில் என்ன லாபம் வருதோ வர்ற லாபம் முழுக்க முழுக்க டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இது பக்காவாக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அது டேக்ஸ் ஃப்ரீயான அக்கௌண்ட்டுன்றதை சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் இருக்குது. இந்த ஸ்கீமில் எண்ட் டு எண்ட் டே 1லேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஓகே. 40 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வருது. அந்த பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. லாங் டேர்மில் உங்கள் குடும்பத்தோட 40 வருஷத்தோட வருமானத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, மெச்சூரிட்டியை க்ரியேட் பண்ணுறீங்க. உங்கள் ஜென்ரேஷனாக ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இது. ஸ்கீமோட பேர் ஸ்மார்ட் வைப் இன்ஸ்டா வெல்த். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் நேரில் பிளானை கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ஸ்கீம் நல்லா போயிட்டுருக்கு. யூ கேன் டேக் திஸ் ஸ்கீம். தேங்க்யூ.